இந்த ஒரு வீடியோவில் காமெடியான சம்பவம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா லைக்னா பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கடான்னு தெருவில் நடந்து போயிட்டு இருந்த மாடு திடீர்னு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுச்சு. இன்னைக்கு இந்த வீடியோ எடுத்து இன்ஷாட்டில் எடிட் பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போனாரு. அண்ணன் வேலைக்கு புதுசு, ஆனா டோரை இழுக்கிற கம்பி தான் பழசு. வாரத்துக்கு ஒரு டைம் நகை வளர்ந்துட்டே தான் இருக்கு, நானும் வெட்டிட்டே தான் இருக்கேன். அடுத்த டைம் நகத்தை வெட்டுறதுக்கு பதில கையை சேர்த்து வெட்டிலான்னு இருக்கேன். தம்பி பத்திரம் எடுத்துட்டு போய் சேர்த்துடு. விடுங்க சார், என்கிட்ட கொடுத்துட்டீங்கல்ல, நான் எந்த இடத்துல போய் சாக்கிற மட்டும் பாருங்களேன். சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்துட்டாரு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். டேஸ்ட்னா அப்படி ஒரு டேஸ்ட்டு. கடைக்காரனோட கைப்பக்குவத்தை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவரோட கைக்கு கழிச்சவரம் தங்க மோதிரத்தை போடலாம். காவி துணி மேலே போட்டுக்குன்னு காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு சாமியாருன்ட்டு மனிதர்களை வேணால் ஏமாற்றலாம். மாடானா என்னவை ஏமாற்றவே முடியாது, சான்ஸே இல்லை. அண்ணே நமக்கு ஒரு வாய் வெக்கப்புல் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றதுக்கு போட்டு சாப்பிட வச்சு அது வீடியோ எடுத்து இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணி ஃபேமஸ் ஆகலான்னு பார்க்குறானே. ஆமாண்டா தம்பி தங்கம், ஒரு வாட்டி முறுக்கி பாருன்னு சொன்னது தப்பாக போச்சு. விடாமல் முறுக்கு வந்துட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கான். ஆசை பாசத்தோடு ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி அண்ணன் தந்தாரு. காலு தான் சிலுப்பாயிடுச்சு. ஓனர் எங்கே போனாலும் அவர் கூடாலே போவார் தம்பி. தெருமுனையில் இருக்கிற கடைக்கும் சரி மொட்டை மாடிக்கும் சரி எங்கே வேணாலும் தம்பி கூட தான் போவார்.